திருச்சிற்றம்பலம். தெய்வ சேக்கிலார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. ஐயா, நாம பரமாச்சாரியார் ஆகிய நால்வர் பெருமக்களை நம்ம வழிபாடு பண்ணணும் திரும்ப திரும்ப வலியுறுத்திட்டே வரக்கூடிய இந்த வீடியோ தான் இதுவும். இப்ப பாத்தீங்கன்னா, இறைவனை நாம கண்டா எப்படி நமக்கு உள்ளத்திலையும் அகத்திலையும் புறத்திலையும் மெய்ப்பாடு நிகழுமோ, அதே போல பரமாச்சாரியார் ஆகிய நால்வர் பெருமக்களையும் கண்ட பொழுது மெய்ப்பாடு அகத்தும் புறத்தும் ஒரே மாதிரி நிகழ்ந்ததுங்க. அப்படி நிகழணும். சிவபெருமானை கண்டா எப்படி பேரானந்தம் அடையிறாங்களோ, அதே போல பரமாச்சாரியாரை கண்ட பொழுதும் அதே அந்த பேரானந்தம் அடைந்த ஒரு நாயனாரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சிவபெருமானுக்கு சமமா வழிபாடு பண்ணக்கூடிய நமது பரமாச்சாரியார்களை நாம எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறதான் இப்ப பார்க்கக்கூடிய ஒரு நாயனாருடைய வரலாறு. திரு சாத்தமங்கை அப்படின்னு ஒரு தலம். அந்த தலத்துல திருநீலநக்க நாயனார், எம்பெருமான் திருநீலநக்க நாயனார் ஒரு நாயனார் திருப்பணி செய்து வந்தாரு. ஆதிரை நாள் எல்லாம் அவருக்கு சிவபெருமானுக்கு சிறப்பா பூஜை பண்ணுவாருங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கிறப்ப அம்மையார் அழைச்சிட்டு ஒரு ஆதிரை நாள் செல்றாரு. அப்ப சிலந்தி மேல பட்டுறது சிவலிங்கத்து மேல. அப்ப பக்கத்தால் இருந்த அம்மையார் உஃப்னு ஊதிடுறாங்க. அதனால கோச்சிக்கிறாரு நாயனார், விட்டுட்டு போயிடுறாரு. அப்ப சாமி கனவுல வராரு. சாமி கனவுல உடம்பெல்லாம் ஊதுன அந்த இடத்த தவிர மற்ற இடமெல்லாம் கொப்புள் பாரு அப்படின்னு காட்டுறாருங்க. அந்த கனவுல சாமி வந்த ஆனந்தத்தை கண்டு புறத்துல அவரு எப்படி மெய்ப்பாடு நிகழ்ந்தது அப்படின்னு சேக்கிலார் பெருமான் சொல்றாரு பாருங்க. கண்ட அப்பெரும் கணவனை நனவென கருதி கொண்ட அச்சமோடு அஞ்சலி குவித்துடன் விழித்து தொண்டனார் தொழுது ஆடினார் பாடினார் துதித்தார் அண்டர் நாயகர் கருணையை போற்று நின்று அழுதார். இதுதான் மெய்ப்பாடுங்க. இதே சாமியை கண்ட மெய்ப்பாடு திருஞான சம்பந்தர் சுவாமிகள் பின்னாடி திருச்சாத்தமங்கைக்கு எழுந்தருளி வராரு. இப்ப பாருங்க, சாமியை நல்லா வழிபாடு பண்ணியதன் காரணமாக திருஞான சம்பந்தரை வழிபாடு பண்ணக்கூடிய பேர் கிடைக்குது. அப்ப சாமியை நல்லா வழிபாடு பண்ணாதான் பரமாச்சாரியாரை வழிபாடு பண்ண முடியும் அப்படின்னு தெரியுது பாருங்க. திருஞான சம்பந்தர் எழுந்தருளி வராரு சாத்தமங்கிக்கு. அப்ப பாருங்க, கேட்ட அப்பொழுதே பெரும் மகிழ்ச்சி கிளர்ந்து தோட்டலங்களும் கொடிகளும் புனைந்து தோரணங்கள் நாட்டி நீனிடை காவரம் இட்டு நச்சுட்டத்து ஈட்ட முக்கோடு தாமும் முன் எதிர்கொள்ள எழுந்தார். இப்ப எதிர்கொண்டு அழைத்து வர செல்றாரு எம்பெருமான் திருநீலநக்க நாயனார். யார? திருஞான சம்பந்த சுவாமிகளை, ஞானப்பால் உண்ட வள்ளலார. இப்ப அங்க எப்படி மெய்ப்பாடு நிகழ்ந்ததுன்னு பாருங்க. சென்று பிள்ளையார் எழுந்தருளும் திருக்கூட்டம் ஒன்றி அங்கெதிர்கொண்டு தன் களிப்பினால் ஒருவாறு அன்றி ஆடியும் பாடியும் தொழுது எழுந்து அணைவார் பொன் தயங்கு நீள் மனையிடை உடன் கொடு புகுந்தார் அப்படிங்கிறாருங்க. எப்படி கனவுல அயவந்தி பெருமான் வந்தப்ப மெய்ப்பாடு நிகழ்ந்ததோ அதே மெய்ப்பாடு திருஞான சம்பந்தருக்கும் நிகழ்துங்க. அவர் நேர்ல பார்த்தப்ப சாமி கனவுல வந்தப்ப நிகழ்ந்த மெய்ப்பாடு தான் திருஞான சம்பந்தருக்கும் நிகழ்து. அங்கேயும் ஒருவாறு ஆடினார் பாடினார் துதித்தார், இங்கேயும் பாருங்க ஆடினார் பாடினார் தொழுதணைந்தார் அப்படிங்கிறாரு. அப்ப திருஞான சம்பந்தர் ஆகிய நம்ம பரமாச்சாரியார்கள் சாமிக்கு சமமானவர்கள். இறைவனுக்கு நாம என்ன வழிபாடு பண்றோமோ அதே வழிபாடு பரமாச்சாரியாருக்கும் பொருந்தும் அப்படின்னு நமக்கு தெரியுதுங்க. இன்னொன்னு, சாமி நல்லா வழிபாடு பண்ணதான் பரமாச்சாரிய வழிபாடு கிட்டும். திருச்சிற்றம்பலம்.